Hi students, welcome to IK Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 18ஆம் தேதி காலையில 9 மணி வெட்னஸ்டே எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துடாதீங்க we want TNUSL SI 2024 அப்படிங்கிற ட்வீட்டை எல்லாருமே ட்வீட் பண்ணணும். கரெக்டா? இதை பத்தி ஆல்ரெடி ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா நான் போட்டிருந்தேன். அதை எல்லாமே பார்த்துருந்தீங்க. பார்த்துட்டு நிறைய பேர் சொன்ன விஷயம் சார் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் நெகட்டிவாகவும் சொல்லியிருந்தீங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கமெண்ட் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, சார் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோர்ட்ல தான் கேஸ் போயிட்டு இருக்கு, டிஎன்எஸ்ஆர்பி போர்டுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்றீங்க. நான் அதை சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறத இன்னும் கிளியரா நீங்க புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு, 2023 எஸ்ஐ இன்னும் முடிவுக்கு வரல. அப்படி இருக்கிறப்ப 2024 எஸ்ஐ வராதுதான். 2023 முடிச்சுட்டு தான் 2024 கொடுப்பாங்க. அந்த பேசிக் சென்ஸ் கூட இல்லாமலாம் இல்ல, அதெல்லாம் தெரியுது. நாங்க கேட்க வர விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போற போக்க பார்த்தா ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது, 2025 தான் நோட்டிபிகேஷன் வரும் போல. போற போக்க பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஓகேவா? இன்னும் கூட ஒரு சில பேர் நம்பிட்டு இருக்காங்க டிசம்பர் 26 டிசம்பர் 27 எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வந்துடும் அப்படின்ட்டு. ஓகேவா? 2023 முடிவுக்கு வராம 2024 எப்படி வரும்னு ஒரு சில பேர் கேட்கிற இதே நேரத்துல 26 27 தான் நோட்டிபிகேஷன் வரும்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. 27 வந்துடும். ஸ்டில் டிஎன்எஸ்ஆர்பி கால் பண்ணி கேட்கிறப்ப அவங்க சொல்ற பதில் என்னன்னா 2024 டிசம்பர்ல வரும் தான் நாங்க சொல்லியிருக்கோம், அதனால வெயிட் பண்ணுங்க அப்படிதான் சொல்றாங்க. இந்த சிச்சுவேஷன்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பெர்ஃபெக்ட் கிளாரிபிகேஷன். இப்ப டிசம்பர் 26 27 வந்துடும் ஒரு குரூப் சொல்றாங்க, அடுத்த வருஷம் தான் வரும், பிப்ரவரி மார்ச் தான் வரும் ஒரு குரூப் சொல்றாங்களே. இப்படி வெவ்வேறு குரூப் சொல்லிட்டு இருக்கிறப்ப டிஎன்யூஎஸ்ஆர்பிஏ இந்த மாதிரி இப்பதான் நான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு. சோ அதனாலதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் we want TNUSL SI 2024 அப்படிங்கறது. இதை டிசம்பர் 18 வெட்னஸ்டே காலைல 9 மணிக்கு நம்ம பண்ணியே ஆகணும். ஓகேவா? இது அந்த லாஸ்ட் அட்டம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஒரு சரியான ஒரு விஷயத்த இந்த ட்வீட் வந்து பண்ணி கொடுக்கும் நான் நம்புறேன். ஓகே, அதே மாதிரி நம்ம டிஎன்எஸ்ஆர்பி வைக்கிற விஷயம் சொல்ற விஷயம் இதுதான். என்னன்னா, நீங்க 2025 நோட்டிபிகேஷன் கொடுங்க, 2024 ஜூலை 1 டேட்டா வைங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. 2012 ஒரு எஸ்ஐ வந்துச்சு, ஜூலை 1 2012 தான் டேட் கொடுத்தாங்க. 2015 ஒரு எஸ்ஐ வந்துச்சு, ஜூலை 1 2015 தான் கொடுத்தாங்க. 2019 ஒன்று வந்துச்சு, அப்பயும் ஜூலை 1 2019 தான் கொடுத்தாங்க. அப்படி இருக்கிறப்ப 2025 ஒரு வேலை வந்துருச்சுன்னா ஜூலை 1 2025 நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா 2024 எஸ்ஏ வரும் நீங்க சொன்னப்ப அதுக்காக உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்களே அவங்களோட நிலைமை. அதனாலதான் சொல்றோம், இந்த 2023 இஷ்யூஸ் போயிட்டு இருக்கிறப்ப 2024 வராதுதான், அது எங்களுக்கு தெரியுதுதான். நீங்க 2025 கொடுங்க, படிக்க அதிகமா டைம் கிடைச்சிருக்கு நாங்க பாஸ்டர் நினைச்சிட்டு போயிடுவோம். எனக்கு என்னன்னா 2025 நோட்டிபிகேஷன் கொடுத்தாலும் 2024 ஜூலை 1 டேட்டா வச்சு கொடுங்கன்னு நான் சொல்றேன். ஓகே சார், இது எப்படி சார் நடக்கும், இது வரைக்கும் நடந்ததே இல்லையே சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். 2 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்தாங்கல்ல, 2 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்தாங்கல்ல, எப்ப கொடுத்தாங்க? கொரோனானால 2 வருஷம் எக்ஸாம் நடக்குது, அதனால தானே கொடுத்தாங்க. அப்ப மட்டும் எப்படி ஒரு விஷயத்தை புதுசா பண்ண முடிஞ்சு, எப்படி புதுசா ஒரு விஷயத்தை கொடுக்க முடிஞ்சு? அது மாதிரி இதையும் பண்ணுங்க இந்த ஒரு டைம் மட்டும். ஏன்னா 2024 எஸ்ஐ பண்ணு டிஎன்எஸ்ஆர்பி தான் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன், 2025 கொடுக்க போற டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐக்கு 2024 ஏஜ் லிமிட்டை நாங்க கொடுக்க போறோங்கிறத டிஎன்யூஎஸ்ஆர்பி முடிவு பண்ணிடலாம். இதுக்கு கோர்ட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, இப்படி வச்சுக்கலாம். நீங்க சொல்றீங்களே இந்த 2023 பிரச்சனை கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கிறனால அதனால டிஎன்யூஎஸ்ஆர்பி அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா 2025 வரப்போற எஸ்ஏ எக்ஸாம்க்கு 2024 ஏஜ் லிமிட்டை கொடுக்குறாங்கிறத டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டே முடிவு பண்ணிடலாம்ல. அதனாலதான் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி திரும்ப திரும்ப கேட்கிறோம், எங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். ஓகே, சோ இந்த மாதிரி 2024 எஸ்ஐ சில காரணங்களால் தள்ளி போகிறது 2025க்கு. ஆனா நாங்கள் கூறிய காரணத்தினால் 2024 வயது வரம்பு நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாருமே படிக்கிற வேலைக்கு போயிடுவாங்க, எல்லாரும் படிக்கிற வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதனாலதான் மறந்துடாதீங்க, டிசம்பர் 18 வெட்னஸ்டே புதன்கிழமை காலையில 9 மணிக்கு we want TNUSL SI 2024 ட்வீட் தெரியணும். சும்மா சாதாரணமாக ஒரு ட்வீட் தெரியணும். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன், ஒரு ஆள் 100 ட்வீட் பண்ணாலே 1000 பேர் 1,00,000 ட்வீட் ஆயிரும். அது மாதிரி பண்ணுங்க, நான் அதெல்லாம் வேணாம்னு சொல்ல, பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒருத்தர் நினைச்சாலே ஒரு 5 பேரை பண்ண வைக்கலாம்னு, அவ்வளவுதான். 2 லட்சம் பேர் எஸ்ஐ எக்ஸாம் எழுதுவாங்க, அந்த 2 லட்சம் பேர் மாட்டீங்க எல்லாரும். நான் என்ன சொல்றேன், இப்ப எஸ்ஐ ஒரு எக்ஸாம் வருது, ஒரு நோட்டிபிகேஷன் வருது, ஒரு 2 லட்சம் பேர் போய் எழுத போறீங்க அப்படின்னா அப்ப அந்த 2 லட்சம் பேருக்குமே அந்த எஸ்ஐ எக்ஸாம் தேவை தானே? அப்ப அந்த 2 லட்சம் பேருக்குமே அந்த நீடு தானே? அந்த நீடை தான் கேளுங்கன்றேன். we want TNUSL SI 2024 ஜஸ்ட் ஒரு ட்வீட் தான், வேற ஒண்ணுமே உங்களுக்கு பண்ண சொல்ல. ஓகே, இத டிசம்பர் 18 வெட்னஸ்டே காலைல 9 மணிக்கு எல்லாரும் சேர்ந்து பண்ணீங்க அப்படின்னா, பண்ணோம் அப்படின்னா
கண்டிப்பா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள நமக்கு ஒரு பதில் கிடைக்கும். இங்க என்ன விஷயம்னா, அந்த நம்ம ஒரு விஷயம் பண்றோம், அது நடக்கும் நடக்காதுங்கிற டிஸ்கஷனை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டா. இதனாலதான் ஒரு பிரயோஜனம் இல்ல, வியூஸ்க்காக பேசுறீங்க அப்படிலாம் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நடக்கும் நடக்காதுன்னு இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் நடக்கும் நம்புறேன் பாசிட்டிவா. ஒருவேளை நடந்துச்சு அப்படின்னா ஒரு நோட்டிபிகேஷனே வருதுங்க, ஒரு அப்டேட்டே வருது, அதை செலிப்ரேட் பண்றவங்க மட்டும் நம்ம எல்லாம் சேர்ந்துக்கிறோம், அப்ப மட்டும் பாசிட்டிவ் ஆயிடும் கரெக்டா. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ், ஜஸ்ட் இதை பண்ணுங்கன்னு ஒருத்தர் இனிஷியேட்டிவ் கொடுக்குறப்ப திரும்ப 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 அதுல கொண்டு வந்து ஒரு குறையதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க. ஜஸ்ட் ஒரு ட்வீட் பண்ணுங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். வி வாண்ட் டிஎன் சர்வீஸை 2024. இதை பண்றது என்ன ஆக போகுது, இதை பண்ணுங்க, கண்டிப்பா நமக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கும். திரும்ப நான் சொல்றேன், இதெல்லாம் பண்ணி நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, ஒரு அப்டேட் வந்துருச்சுன்னா அப்பயும் வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது, அப்ப படிக்க ஆரம்பிச்சிடணும். அப்ப நீங்க டெஸ்ட் ஜாயின் பண்றது, கிளாஸ்ல போய் ஜாயின் பண்றது, அது எந்த இன்ஸ்டியூட் வேணாலும் போய் சேர்ந்துக்கோங்க, நம்மளும் நடத்துறோம், நம்மள்டே வந்து சேருங்க, அது பிரச்சனை இல்லை. இத நான் முன்னெடுக்கிறேன். சப்போர்ட் பண்றவங்க, இந்த நோட்டிபிகேஷன் கூடிய விரைவில் வரணும்னு நினைக்கிறவங்க இதை பண்ணுவாங்க நான் நம்புறேன். சரிங்களா, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.